ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க ஜாங்கரி செய்யலாம். அதுதான் இந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மதியானம்லாம் ஒரே ஸ்பைஸியாக மசாலா ஐட்டமாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடணும் போல் ஒரு டெம்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சமாக ஜாங்கரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக்கு 200 கிராம் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் முன்னே ஊற போட்டு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுட்ரு கலந்து நல்லா ஒரு சைடாகவே கலக்கணுங்க. அந்த உளுந்து மாவை கலந்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை பாவை காய்ச்சி வச்சுக்கிட்டோங்க. அதுலேயும் கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு கொஞ்சமாக வாசனைக்கு வேண்டி ஏலக்காய் தூள் போட்டு அது பாதெல்லாம் தேவையில்லைங்க. அது வந்து கொஞ்சம் கையை வச்சு நம்ம இது பண்ணுனா அமுக்கி பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணுங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் சர்க்கரை பாவை ரெடி பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த ஒரு சைடாகவே கரண்டியை வச்சு நம்ம இந்த மாவை அடிக்கணுங்க. கரண்டியை விட்டு கிண்டி விடணும். போட்டு நம்ம இஷ்டத்துக்கு இந்த சைடு அந்த சைடும் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த சர்க்கரை பாவு வந்து கேரமல் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக லைட்டாக லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு என்கிட்ட வந்து கவரு இந்த கவர் இல்லைங்க. கேக்குக்கெலாம் இது பண்ணும்போது க்ரீம் அந்த கவர் இல்லை என்கிட்ட. கவர் தான் இருந்துச்சு. நம்ம மளிகை சாமான் வாங்குகிற கவரு. அர்ஜென்ட்டுக்கு எதுவும் கிடைக்கலன்ட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த டம்ளரை வச்சு அது உள்ள கவரை போட்டு அந்த கவர்லேயே லைட்டாக முனையை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன இதுக்கு தேவையோ சும்மா லேசாக முனையை கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு ஊற்றியாச்சுங்க. அதுலேயே இது வந்து ஒரு 200 கிராம் உளுந்து தாங்க இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்துச்சுங்க. நம்ம வீட்டில் செஞ்சால் எவ்வளோ வருது பாருங்கள். கடையில் இதே நம்ம கடையில் வாங்கியிருந்தா 50 எப்படியும் 1 கிலோ ஜாங்கரி இருக்குங்க. இந்த ஒரு இது தான். அதுக்கப்புறம் இன்னொரு தட்டுலேயும் செஞ்சு வச்சுருந்தேங்க. இது நம்ம கடையில் வாங்கி தான் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கோங்க. நம்ம வீட்டிலே செஞ்சதை எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சித்ராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.